குருபலம் இல்லாமல் திருமணம் நடக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குருபலம் என்றால் என்னவென்று பார்த்து விடுவோம். நமது ஜனனகால ராசிக்கு, அதாவது நமது ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு 2, 5, 9, 11 போன்ற இடங்களில் வரும் பொழுது நமக்கு குருபலம் ஏற்படுகின்றது என்று கூறப்படுகின்றது. இந்த குருபலம் பார்த்தீங்கன்னா, குருபலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் பொழுது எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நல்லபடியாக, ஆடம்பரமாக, அமோகமாக நாம் நினைத்தபடி திருமணம் நடந்து முடிந்துவிடும். குழந்தைகளுக்காகவே திருமணம் நடைபெறுகின்றது என்ற காரணத்தினால குருபலம் உள்ள காலத்தில் உடனே குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதனால தான் திருமணம் விரைவில் கைகூடும். ஆனால் இந்த குருபலம் இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு திருமணம் நடந்து விடாது. நமது ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை அனுசரித்து திருமணம் நடைபெறக்கூடிய யோகங்கள் உண்டாகும். இந்த குருபலம் இல்லாமலுமே நமது தசாபுத்தி காலங்களில் வரக்கூடிய அமைப்புகள் திருமணமும், குழந்தை பேரு, தாம்பத்தியம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் இறைவனின் அருளால் இயற்கையாகவே நடந்துவிடும். ஆக குருபலம் என்பது முக்கியம் கிடையாது.